இது தனிப்பட்ட ஒரு பிரச்சனை விஜய்க்கும் வேல்முருகனுக்கோ எனக்கோ கிடையாது. ஏற்கனவே கத்தி பட பிரச்சனையில லைகா, அந்த லைகா சுபாஸ்கரன் யாருன்னா இலங்கைக்கார், கொத்து கொத்தா 1.5 லட்சம் தொப்புள் கொடி உறவுகளை கொன்னு குவிச்சு அந்த ரத்தத்தை காசாக்கி அதை வச்சு படம் பண்ணா அந்த படம் வெளியிட கூடாது அப்படின்னு சொல்லி வேல்முருகன் எச்சரிக்கை கொடுத்தார். அதே போல கமலஹாசன் அவர்கள் கன்னடத்திலிருந்து தாய்மொழியிலிருந்து தான் கன்னடம் பிறந்தது அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சையாச்சு. அதுக்கு கமலஹாசன் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து முதல் அறிக்கையை வெளியிட்டவர் அண்ணன் முத்தமிழன் வேல்முருகன். நான் என்ன சொல்ல வரேன்னா, இவங்க இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு விஜய் பேச முடியாம, விஜய் ஏவ முடியாம, இந்த மாதிரி அட்ரஸ் இல்ல அண்ணன் சொல்ல மாதிரி இந்த அஞ்சான் குஜால வச்சுட்டு அவன் இவனு பேச வராங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. இப்ப வேல்முருகன் அவர்கள் என்ன சொல்றார், கன்னடத்திலே கமலஹாசன் நடித்த தக்கை படம் வெளியிடலனா விஜய் நடிச்ச ஜனநாயக படம் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகுது எச்சரிக்கை கொடுத்திருக்கிறாரு. ஒரு வார்த்தை. ஒரு அரசியல்ல விஜய் அவர்கள் வந்திருக்கிறார், ஒரு நல்ல நடிகர், ஒரு உச்சபட்ச நடிகர், ஒரு அரசியல் பாதையில ஒரு கட்சியை துவங்கி இருக்கிறார். முதல்ல அவருக்கு வாழ்த்து சொன்னது முத்தமிழன் வேல்முருகன் அவர்கள். இந்த அரசியல நீ வா நான் வரக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு யாருக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. இது ஒரு ஜனநாயக நாடு. இங்க நீங்க யாரு வேணாலும் அரசியலுக்கு வரலாம், நீங்க யாரு வேணாலும் தேர்தல் நிக்கலாம். ஆனா வேல்முருகன் அவர் என்ன சொல்லுகிறார், நீ அரசியலுக்கு வா வேணாம்னு சொல்லல, ஆனா மேடையில எழுதி கொடுத்து அது வருங்கால முதல்வர் இளைய காமராஜர் அப்படின்னு சொல்ல சொல்லி தற்புகழ்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காமராஜருக்கும் விஜய்க்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? காமராஜரோட கால் தூசிக்கு விஜய் வருவாரா? விஜய் நடிகன் தான், நானும் ஒரு கூத்தாடி தான். ஒரு கூத்தாடி 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 கூத்தாடிய கூத்தாடின்னு தான் சொல்லணும். கூத்தாடி விஜய் மட்டும் கூத்தாடி இல்ல, அறிஞர் அண்ணா ஒரு கூத்தாடி தான், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஒரு கூத்தாடி தான், கலைஞர் அவர்கள் ஒரு கூத்தாடி தான், எம்ஜிஆர் அவர்கள் ஒரு கூத்தாடி தான், கமலஹாசன் ஏன்னா நானும் ஒரு கூத்தாடி தான். அரசு வேலையை விட்டு 18 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த சினிமா துறைக்கு வந்து நான் வேலை பார்த்த முதல் படம் சூர்யாவுடைய ஸ்ரீ படம் உதவி இயக்குனராக. தொடர்ந்து இப்ப 300 படங்களுக்கு மேல டப்பிங் கலைஞராக இருக்கிறேன். 35 படங்களுக்கு மேல நடிச்சிருக்கேன். இப்போ 5 படம் நடித்துக் கொண்டிருக்கிறேன். இதை தாண்டி 3 குறும்படங்களை இயக்கி இருக்கிறேன். நாளைக்கு ஒரு பெரிய படம் பண்ணுவதற்கான வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நானும் ஒரு கூத்தாடி தான். கூத்தாடின்னு சொல்றது எனக்கு எந்த வருத்தமும் துணியளவு கூட இல்ல, எனக்கு பெருமையா தான் இருக்கு, ஒரு கௌரவமா தான் இருக்கு. கூத்தாடினா என்ன அர்த்தம்? சீட்டாடின்னு சொல்லுவான். அவன் ஊர்ல சீட்டாடி பண்ண சீட்டு கட்ட ஆடுறவன் சீட்டாடி. கூத்தாடினா கூத்து என்பது ஒரு கலை. இசையோடு அழகியலா மொழியியலோடு குரல்களை பதிவு செய்து மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஜனரஞ்சகமாக கொண்டு வருவதுதான் ஒரு கூத்து கலைஞருடைய வேலை. அதுதான் கூத்தாடி. இதுல விஜய்க்கு என்ன வந்துருச்சு? என்ன கூத்தாடி கூத்தாடி சொல்ற, கூத்தாடிய கூத்தாடி சொல்ல என்னன்னு சொல்றீங்க? இதுல இருந்து என்ன சொல்றோம்னா, இந்த பிரச்சனையை அப்படியே விட்டுருங்க. அண்ணன் தண்ணீரை விளக்கம் கொடுத்துட்டாரு. இதுல அல்ட்ரா சில்ற யூடியூப் சேனல் கிடைக்கிறதுக்காக கண்டவெல்லாம் போய் கண்ட மாதிரி வார்த்தையை பேசுறீங்கன்னா எச்சரிக்கிறோம்.